ரைட். ரெண்டாவது பிரச்சனையோட பார்ப்போம். ஒரு வீடியோ ஒன்று ஓடி தெரியுது, 2 வீடியோக்கள் ஓடி தெரியுது. அதில் இந்த வீடியோ பார்ப்போம். இது என்னென்றால், ஒரு இடத்துல நான் காரை பார்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு கார் தான் போகக்கூடிய இடம் இருக்குது. அதில் இன்னொரு கார் குறுக்க வந்து பிளாக் பண்ணி போட்டு நிற்குது. நான் பிரச்சனை பண்ணேன். அது என்ன நடந்தேன்னு சொன்னால், நான் தான் டிரைவர், நான் தான் தளபதி என்னுடைய கட்சிக்கு. நான் எந்த டிரைவரையும் வச்சிருக்கல. ஸோ என்னுடைய காருக்கு ஒயில் மாதம் உங்களுக்கு தெரியும். நான் என் சொந்த காரை தான் இந்த அரசியல் வேலையிலேருந்து இந்த வரைக்கும் எல்லா இடமே ஓடி திரிகிறேன். இப்போ மட்டாக்கள்னு சொன்னால் கட்சியின் காசு ஒன்றுமே இல்லை. என்னுடைய சொந்த காரை தான் ஓடுத்திடுறேன். கஷ்டப்பட்டு நான் உழைச்சி லோன் போட்டு லோன் 70 லட்சம் கட்ட கிடக்குது. இப்போ கட்டுறதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த காரை தான் நான் ஓடித்திடுறேன். அன்றைக்கு ஒயில் மாற்ற போனேன் ராஜகிரியாவில். ஒயில் மாற்ற போய்களில் ஒரு மெயின் ரோட்டில் இருந்து அந்த லேனுக்குள்ளே விட்டால் அங்கேருந்தும் ஒரு வாகனம் வருது. அப்போ நான் மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்க விட்டுட்டேன். திருப்பி மெயின் ரோட்டுக்கு ரிவர்ஸ் எடுத்து காரை வச்சிருந்து போட்டு அவரை போடுறன்றது கனவுலையும் நடக்காத விஷயம். அங்கே அவர் ஒரு 5 சென்டிமீட்டர் தள்ளி இருந்தால் அதுக்குள்ள இடம் விட்டு எடுத்துருக்கலாம். நான் வந்து எம்பின்னு தெரிஞ்ச அதுக்கு பிறகு நான் அந்த வீடியோவை இதோட இணைக்கிறேன்னு பாருங்க. இந்த ஃபுல் வீடியோ இங்கே இருக்கும்னு தேடி இணைக்கிறேன். எம்பின்னு தெரிஞ்ச பிறகு ஊதமா மே அறையாகி விபக்ஷ நாயகியை புட்டு பாடினாக்கிற அந்த ஊட்ட இடத்தின் ஊட்ட ஓனர் ரிவர்ஸ். அதாவது வந்து இவர் தான் எங்களோட எதிர்கட்சி தலைவர் கதிரையில் இருந்தவர். அவருக்கு இடம் விடக்கூடாது, அவற்றை காரை விட அவர் எடுக்கணும். எம்பி என்ற பெரிய மண்ணாங்கட்டியோ. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், போலீஸ் 4 பேர் எடுக்கலாம் விரும்பினா, அல்லது எம்எஸ்டி மெம்பர் சர்வீஸ் டிவிஷனில் நினைக்கிறேன் நான் 4 பேர் எடுக்கலாம். எடுத்தால் அவங்களை இல்லாடமே கொண்டு திரியணும். சும்மா ஒரு பகட்டுக்கு சும்மா எஸ்டிஎஃப்பும் அதுவும் இதுவும் பாதுகாப்புகளை கேட்டு போட்டு கொண்டு திரியணும். முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனைக்கு வருவோம். அவையிட சாப்பாடுகள் அதுகள் இதுகள் அவங்க போன இடத்துல நிற்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படி அடுத்து ப்ரைவேசி இஷ்யூ இருக்குது. நான் 4 பேரோட ஃபோன் வைப்பேன். ஸோ அது அவங்க அதால் நான் பாதுகாப்பையும் வச்சிருக்கையில் இதுவும் வச்சிருக்கையில் எங்கடா துவக்க காணலாம். அது 2 ஒரு நாளைக்கு தானே சரிதானே. அப்போ நான் பெட்ரோல் ஒயில் மாற்ற போனேன் காருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதத்தில் 6000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். 1.5 மாதத்தில். இப்போ ஒயில் மாற்ற போனேன். அவர் அப்படி இருந்து வந்தார் இப்படி வந்தார். தான் விடவே இல்லாது இறங்கி சொல்லி பார்த்தேன். அப்படி கொஞ்சம் பின்னுங்கிறாப்பா இப்படி சைட் பண்ணினேன். நான் சைட் பண்ணினா நீ போகணும். இல்லை நீ மெயின் ரோட்டுக்கு எடு, நீ எம்பி என்ற பயிர கொக்கா மக்கான் என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாது. நாங்கள் தமிழராக பிறந்துட்டோம். அதுக்காண்டி நான் ரிவர்ஸ் எடுத்தா அது ராமநாதன் அர்ஜுனாக்கு மரியாதை இல்லை. நான் நான் ரிவர்ஸ் எடுக்கல, நீ வேண்டா பின்னு கிடந்து நான் எடுக்கல, நீ வேண்டா பின்னு மோட மொக்கு மாதிரி காய்கிறடா. மோடியா சிங்களவனுக்கு போய் சிங்கள ஏரியாவில் மோட ஹரகா மோட பூசலையாண்டு பேசினாண்ட. மோட பூசலையாண்டு மோட ஹரக்காண்ட மோட்டு மாடு பூர்வாண்டா பண்டி. உங்களுக்கு விளங்க தானே வேணும் சிங்களம். மோட ஹரக்கம் மோட பூசலே பழையம்பாம் கண்ட கார வீடு எடுக்கல. நான் மட்ட கண்டு பே மங்கண்ணனே ஹேத்துவ ரீசன் வந்து எந்த காரை பின்னுக்கு எடுக்கணும். மெயின் ரோட்டில் ரிவர்ஸ் பண்ணுறேன்னா மெயின் ரோட் பிளாக் ஆகும். இந்த நாய்க்கு ஒரு 10 அடி பின்னுக்கு போனால் நான் ரிவர்ஸ் எடுது. அதுக்கு பிறகு வந்துட்டு 3 வீல் 2 அவங்களே எடுத்து சிங்கிள் ஸ்லைன் எல்லாம் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரான்னு சொன்னால், இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அனுர அரசாங்கத்துக்கு பிறகு நீங்களே பார்த்துருப்பீங்க. அனுர அரசாங்கத்தில் ஒருவர் வந்து தன்னுடைய பிக்கப்பில் வந்து பதுளையை சேர்ந்த எம்பியோரால் பிக்கப்பில் மாட்டுக்கு தனக்கொள்ளைன்னு சொல்கிறது வந்து புல்லு கொண்டு போனேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போய் கொண்டு அவர் பிக்கப்பை படம் போட்டு என்னென்னு சொன்னால், அனுர அரசாங்கத்தில் வந்து எம்பி மேயர் 150 பேரும் முதல் வந்து அரசியல் செய்யலை. அதோட நானும் அரசியல் செய்யலை. ஸோ அடிப்புலம் இல்லை. காலங்காலமாக அடித்து வச்ச காசு வாசுரிந்த காசு அந்த மாதிரி காசுகள் எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் பேசிக்காக நாங்களே தான் கார் ட்ரைவ் பண்ணி இது அனுர அரசாங்கமாக இருக்கட்டும், நாங்கள் ரஜீவனாக இருக்கட்டும், இளங்குமரனாக இருக்கட்டும், எல்லாருமே நாங்களே கார் ட்ரைவ் பண்ணி நான் இங்கே போடுற எம்பி. அதை எம்பின்றதுக்காண்டி குத்தி முடிய வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு விளங்கணும், ஒரு எம்பின்றது ஒரு சட்டத்தை ஆகிற சபைன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ன்றது இந்த அங்கே இருந்தால் சட்டமே இயற்றப்படுறது. என்னென்றால் அனுர அரசாங்கத்தின் ஒரு குறை என்னென்னா, மெம்பர்ஸுக்குரிய பாதுகாப்பையும் கொடுக்கல, வாகனங்களையும் கொடுக்கல. அந்த ஒரு பார்லிமெண்ட் எம்பின்றதை இறக்கி வச்சிருக்கிறார் அனுர அரசாங்கம். அதில் நட்டம் என்னென்னா, வாரம் போகிறவன் எல்லாம் அரசாங்கத்தை நடத்த விடுக்கிறது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், $10 அங்கே ஒரு ஆள் சொன்னால் நாங்கள் எல்லாம் படித்து போட்டு தான் வந்திருக்கிறோம்னு சொல்லி அப்படியான ஆக்கள் வந்து என்னென்றால்
ஒரு அரசாங்கத்தை மதிக்காமல் அரசையும் மதிக்காமல் பாராளுமன்றத்துக்கு மதிக்காமல் போகிற நிலைமை ஒன்று தான் வரும்ன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஸோ அந்த வீடியோவை பின்னால் நினைக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த ஆணியாக இருந்தாலும் நாங்கள் தமிழர் தான் அதில் மாற்ற இல்லாது. நாங்கள் இனவாதம் கதைக்கிறேன், இனவாதம் கதைக்க பிடிக்காது எங்களுக்கு. ஆனால் நீங்கள் இல்லை நீ தமிழ் எம்பி பின்னு கிடந்தா இந்த கார் போகாது, நீங்கள் இடித்தாலும் போகாது. நான் திருப்பி இடித்தா உன்ட்ட கார் 2 அடிக்கு பின்னாலும் போகும். இது வெசல், அது ஏதோ ஒன்று செடானுண்டு. அது எங்களுக்கென்று ரத்தத்தில் பிறந்தது, அது மாற்ற இல்லாது. அந்த வீடியோ தான் வந்துட்டு வீடியோ எடுக்க நான் பார்த்தேன்னா வளமையாக சாப்பிட போகிற கடை. அப்போ நான் சொல்கிறேன் சாப்பாடை போடுறாப்பா, நான் சாப்பிட்றேன். நான் ரோட்டில் பார்க் பண்ணி போயிட்டு நீ சாப்பாடை போட்டு நான் சாப்பிட வரணுன்ட்டு. அதுதான் அந்த வீடியோ. நீங்கள் அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.